ஆப்பர்ச்சுனிஸ்டா எப்படி இப்படி இருக்க முடியுது? நீ ஏதோ பேசல அப்படின்ற கேப்ல நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்றேன்னா அதை எப்படி நீ ஒரு ஒரு 1 2 3 கரெக்டு தானே 4 5 6 பேர் முன்னாடி நீ எப்படி சொல்ல முடியும்? அப்ப நாங்களாம் சாரி இவங்களை சேர்த்து ஏதோ அடிச்சிடும் பிடிச்சிடும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அதை போய் சொல்றோம் பெரியவங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுக்கு சொல்யூஷன் தர முடியல இதுக்கே அப்படின்றாங்க. திவ்யாவை அவங்களை இழுக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. திவ்யா சும்மா ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றிக்கோங்க அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டுலாம் 3 வாரம் திவ்யா வச்சு சொல்றாங்க. திவ்யா தோத்திட்டே போறாங்க. இல்லை இந்த கான்வர்சேஷன் இந்த கொஞ்சம் ஒரே நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணேன். பழகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் சின்ன விஷயத்துக்கு அவங்க எப்போதுமே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பேசுவாங்களடா அப்படி நான் சொல்றேன். திருவி விடக்கூடாது. நீ போய் புறம்புக்கு முண்டியாகுது பார்வதி. சனியனுங்க தூக்கி வெளியும் போட மாட்டான். அப்பவே சொன்னேன் உனக்காக சொன்னேன், நீ கேட்கல. நான் நீ என்ன பேசக்கூடாதுன்னு நான் அமைதியா இருந்தேன். இப்ப வரைக்கும் நான் எதுவும் பேசல. இவங்களுக்கு என்னன்னா பேசுங்க. நம்ம சண்டை போடும்போது இவங்க ஒண்ணு கருத்து சொல்றதுக்கு வருவாங்க. அதே இது நான் பேசினா இவங்க வந்துருவாங்க. நீ பேசாத அப்படின்னு தைரியம் கிடையாது பேசுறது. இல்ல பாரு, பயமா இருக்கு. உன்னை பார்த்தா பயமா இருக்கு. ஐயோ, நீ பயப்படுற ஆள்லாம் கிடையாது. நீ தானே சொன்ன இப்ப பயப்படுறேன்னு.